ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ போட ரொம்ப டிலே ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு. நமக்கு அடுத்து 2026க்கான குரூப் டி எக்ஸாம்ஸ் அதுவும் வரப்போகுது. நோட்டிஃபிகேஷன் தான் ஷார்ட் நோட்டீஸ் வந்திருக்கு. ஜனவரி மந்த் வந்து நமக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அரௌண்ட் அதுவும் நமக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குன்னா 22,000 வேக்கன்சிஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ நம்ம இப்போலேருந்தே இந்த ஆர்ஆர்பி குரூப் டிக்காகவும் அடுத்த ஆர்ஆர்பி குரூப் டிக்காகவும் சேர்த்து நம்ம படித்தோம்னா நம்ம கண்டிப்பாக ஒரு ஜாபை அச்சீவ் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு ஒரு 2 monthஸில் நான் உங்களுக்கு சயின்ஸ் டாபிக்ஸ் ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைவர்சிட்டி இன் லிவிங் ஆர்கானிசம்ஸ். இது ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் பயாலஜியில். டைவர்சிட்டி இன் லிவிங் ஆர்கானிசம்ஸ்னால் என்னென்னா, இப்போ நமக்கு நிறைய வகைப்பாடுகள் இருக்குல்ல, வகைப்பாடுகளாக பிரிச்சிருப்பாங்க. உயிரினங்களில் என்னென்ன வகைப்பாடுகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஒரு உயிரினங்கள் வந்து எர்த்தில் வந்து எப்படி இருக்கும், பூமியில் நிறைய டைப்ஸ் ஆஃப் உயிரினங்கள் இருக்கும். அதை நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா அதோட மோட் ஆஃப் நியூட்ரிஷனை பொறுத்து நம்ம பிரிக்கிறோம். அது வந்து எந்த வகையில் அதோட உணவை எடுத்துக்குதுன்றதை பொறுத்து நம்ம வந்து உயிரினங்களை பிரிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கோன்னா பிளான்ட் ஸ்பீஷியஸ், தாவரங்கள் வந்து நம்மளோட பூமியில் எவ்வளோ இருக்குன்னா 8.7 மில்லியன்ஸ் இருக்கான். ஓகேங்களா? 8.7 மில்லியன்ஸ் இருக்கு. அது வந்து லேண்ட்லேயும் ஓஷன்லேயும் பிரிக்கிறோம். லேண்டில் எவ்வளோ இருக்குன்னா 6.5 மில்லியன் இருக்கு. ஓஷனில் எவ்வளோ இருக்குன்னா 2.2 மில்லியன் இருக்கு. இதெல்லாம் சும்மா உங்களுக்கு ஃபேக்ட்ஸ் தான், நீங்கள் அந்த அளவுக்கு ஒன்றும் மெமரி பண்ணணும்னு இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி 4 லட்சத்துக்கு மேலே ஃப்ளவரிங் பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது இந்த டைவர்சிட்டியில் வந்து நிறைய பேர் நிறைய கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் இப்போ யார் யார் என்னென்ன கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆரிஸ்டாட்டில் வந்து ஆர்டிஃபிஷியல் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிஃபிஷியல்னா செயற்கையாக ஒரு கிளாசிஃபிகேஷன் பண்ணுறது தான் ஆர்டிஃபிஷியல் கிளாசிஃபிகேஷன். அப்போ ஆரிஸ்டாட்டில் ஆர்டிஃபிஷியல் ஏஏ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆர்டிஃபிஷியல் கிளாசிஃபிகேஷன் யார் பண்ணாங்கன்னா ஆரிஸ்டாட்டில் பண்ணாங்க. அவர் வந்து எதை பொறுத்து பிரிச்சாரு இந்த கிளாசிஃபிகேஷன்னா ஹேபிட்ஸ் அப்படின்னு. ஹேபிடேட் அப்படின்னா என்னன்னு சொன்னா அதோட வாழ்விடங்களை பொறுத்து, அதான் சொல்லுவாங்க ஹேபிடேட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதோட வாழ்விடங்களை பொறுத்தும் அதோட பழக்க வழக்கங்களை பொறுத்தும் அதோட பழக்க வழக்கங்களை பொறுத்து பிரிச்சவர் யாருன்னா அரிஸ்டாட்டில். அவரோட கிளாசிஃபிகேஷன் என்னன்னா ஆர்டிஃபிஷியல் கிளாசிஃபிகேஷன். ஓகேங்களா? இதே இப்போ வந்து நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன், நேச்சுரல்னா இயற்கையாக பிரிக்கிறது. அந்த நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன் யார் பிரிச்சாங்கன்னா பென்தாம் அண்ட் ஹூக்கர்ன்றவர் பிரிச்சிருக்காங்க. அப்போ நம்ம இந்த கிளாசிஃபிகேஷன்ல 2 கிளாசிஃபிகேஷன் பார்க்குறோம். ஆர்டிஃபிஷியல் கிளாசிஃபிகேஷன் ஒன்று, நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன் ஒன்று. ஆர்டிஃபிஷியல் கிளாசிஃபிகேஷனை பிரிச்சது வந்து அரிஸ்டாட்டில், நேச்சுரல் கிளாசிஃபிகேஷனை பிரிச்சது வந்து பென்தம் அண்ட் ஹூக்கர். ஓகேங்களா? நேச்சுரலாக தான் இந்த பர்த், இது வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்டுக்கு சொல்கிறேன். நேச்சுரலாக பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பென்தாம் பெற்றுக்கணும், நேச்சுரலாக பெற்றுக்கணும். ஓகேங்களா? அப்போ நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன் யார்? பென்தம் அண்ட் ஹூக்கர். ஆர்டிஃபிஷியல் கிளாசிஃபிகேஷன் ஏஏ, அரிஸ்டாட்டில் ஆர்டிஃபிஷியல் கிளாசிஃபிகேஷன். ஓகேங்களா? இந்த பென்தம் அண்ட் ஹூக்கர் எப்படி பிடிச்சிருக்காங்களா, அது சிமிலாரிட்டிஸ், டிஸ்சிமிலாரிட்டிஸ், அதோட மரபியல் ரீதியாக அவங்களோட ஃபிசியாலஜிக்கல் ரீதியாக இது மாதிரியெல்லாம் பிரிச்சிருக்காங்க. இவ்வளோ டீட்டெயில் தேவையில்லை. நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன் யார் பண்ணதுன்னா பென்தம் அண்ட் ஹூக்கர். அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இவர் ரொம்பவே முக்கியமானவர், கரலஸ் லினேயஸ். இவர் எந்த ஊருனா ஸ்வீடன். ஓகேங்களா? இவரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வகைப்பாட்டியலின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம். டாக்ஸானமினா வகைப்பாட்டியல். டாக்ஸானமியோட ஃபாதர் யாருன்னு சொல்லுவோம்னா கரலஸ் லினேயஸ்ன்னு சொல்லுவோம். இவர் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அப்போ கரலஸ் லினேயஸ் எத்தனை டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு கேட்பாங்க. 2 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். 2 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பண்ணது யாருன்னு கேட்பாங்க, கரலஸ் லினேயஸ். ஓகேங்களா? பிளான்ட் அண்ட் அனிமல் அப்படின்னு பிரிச்சாரு. பிளான்ட்டாவும் அனிமலாவும் பிரிச்சாரு. இந்த 3 புக்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமானது. சிஸ்டமா நேச்சர், ஸ்பீஷியஸ் பிளானட்டாரம், ஜெனிலா பிளானட்டாரம். ஓகேங்களா? பிளானட்டாரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்பீஷியஸ், ஜெனிரா. சிஸ்டமா நேச்சர். ஓகேங்களா? சிஸ்டமா நேச்சர் இதெல்லாம் பண்ணது யாரு? கரோலஸ் லினேயஸ். கரோலஸ் லினேயஸ்லாம் காருன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. காரை வந்து எப்படி ஓட்டணும், நம்ம சிஸ்டமேட்டிக்காக ஓட்டணும். ஓகேங்களா? சிஸ்டமேட்டிக்காக ஓட்டணும். காரில் நிறைய ஸ்பீஷியஸ் இருக்கு, காரில் நிறைய ஜீனஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி சொல்றது, அந்த கிளாசிஃபிகேஷன் ஒன்று பண்ணுவாங்கல்ல, கிங்டம், ஃபைலம், இது மாதிரி. அதில் வந்து கடைசியாக வர்றது என்ன வரும், ஜெனிரா,
ஸ்பீஷியஸ் தான் வரும். ஓகேங்களா, ஜெனிரா ஸ்பீஷியஸ் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஸ்பீஷியஸ் எல்லாம் கார்ல இருக்கு, ஜெனிராலாம் கார்ல இருக்கு. கார் எப்படி ஓட்டணும், சிஸ்டமா ஓட்டணும். அப்போ 3 புக்ஸ் கரோலஸ் லினேயஸ் எழுதியிருக்காரு. சிஸ்டமா நேச்சர், ஸ்பீஷியஸ் பிளானட்டாரம், ஜெனிரா பிளானட்டாரம். ஓகேங்களா, இதை வந்து நேமிங் ஆர்கானிசம்ஸ். இப்போ இதுக்கு வந்து எப்படின்னா ரெண்டா சொல்லுவாங்க. ஸ்பீஷியஸ் பேர் ஒன்று இருக்கும், ஜெனிரா பேர் ஒன்று இருக்கும். அப்போ 2 பேர் சேர்ந்தது தான் ஒரு அனிமலுக்கு. இப்போ நம்ம எப்படி சொல்றது, இப்போ நம்ம ஹியூமனுக்கு ஒரு பேர் ஒன்று சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க, ஹோமோசிப்பியன்ஸ் சொல்லுவாங்க. அப்போ ஹோமோன்றது வந்து ஜெனிராவாகவும், ஸ்பீஷியஸ் அப்படின்றது ஒரு வந்து அதை வந்து நம்ம 2 பேரா பிரிப்போம். அதுதான் நமக்கு என்ன சொல்றாங்க, பைனாமியல் நாமன் கல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு நான் பின்னாடி எக்ஸாம்பிள் சொல்றேன். பைனாமியல் இரு பெயரட்டு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இரு பெயரட்டு முறைய சொன்னவர் தான் யாருன்னா கரோலஸ் லினேயஸ். அப்போ பைனாமியல் நாமன் கல்ச்சரை சொன்னது யாரு அப்படின்னு சொல்றாங்கன்னா கரோலஸ் லினேயஸ். புரியுதுங்களா? அடுத்து இப்போ ஃபாதர் ஆஃப் மாடர்ன், இப்போ இவர் ஆல்ரெடி வந்து டாக்ஸானமியோட ஃபாதர்னு சொன்னோம். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பயாலஜி அண்ட் பாட்னின்னு சொல்லுவாங்க. மாடர்ன் பயாலஜியோட ஃபாதர் யாருனாலும் கரோலஸ் லினேயஸ் தான். மாடர்ன் பாட்னியோட ஃபாதர் யாரானும் கரோலஸ் லினேயஸ் தான். ஓகேங்களா, இப்போ நம்ம இது வரல யாரை பார்த்தோம்னா 3 பேரை பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் கிளாசிஃபிகேஷனை சொன்னது வந்து அரிஸ்டாட்டில், நேச்சுரல் கிளாசிஃபிகேஷனை சொன்னது வந்து பெந்தம் அண்ட் ஹூக்கர். கரோலஸ் லினேயஸ் வந்து 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை சொன்னார். ஓகேங்களா, 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை சொன்னார். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பயாலஜி ஆர் பாட்னினாலும் கரோலஸ் லினேயஸ் தான். ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமினாலும் கரோலஸ் லினேயஸ் தான். ஓகேவா, அதே மாதிரி பைனாமியல் நாமன் கல்ச்சர் யார் கொண்டு வந்தாங்கன்னாலும் கரோலஸ் லினேயஸ் தான். இப்போ இங்கே பாருங்க, இந்த பைனாமியல் நாமன் கல்ச்சர் அதை வந்து எப்படி பிரிப்பாங்கன்னா ஜீனஸ் ஸ்பீஷியஸ் 2ஆ பிரிப்பாங்க. ஓகேங்களா, அதுதான் இந்த இப்போ நம்ம பிரிக்கிற இந்த வகைப்பாட்டியலையும் இந்த பைனாமியல் நாமன் கல்ச்சர் இந்த இரு பெயரட்டு முறையும் சேர்த்துதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நம்ம டாக்ஸானமி அப்படின்னு சொல்றோம், வகைப்பாட்டியல்னு சொல்றோம். அந்த வகைப்பாட்டியலோட ஃபாதர் தான் யாருன்னு சொல்றாங்கன்னா கரோலஸ் லினேயஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த ஜீனஸ் ஸ்பீஷியஸ்லாம் எந்த லாங்குவேஜ்ல இருக்கும்னா லத்தீன் லாங்குவேஜ்ல இருக்கும். ஓகேங்களா, டாக்ஸானமி வகைப்பாட்டியல்ன்றது ரொம்பவே முக்கியம். வகைப்பாட்டியலின் தந்தை யாரு, கரோலஸ் லினேயஸ். இது ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பயாலஜி அண்ட் பாட்னி யாருனாலும் கரோலஸ் லினேயஸ். ஓகேங்களா, அடுத்து என்ன சொல்ல போறோம்னா டாக்ஸானமி. டாக்ஸானமினா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா அது இப்போ ஒரு ஐடென்டிஃபிகேஷனை வச்சோ, கிளாசிஃபிகேஷனை வச்சோ, டிஸ்கிரிப்ஷன், நார்மல் இது எல்லாமே சேர்ந்தது தான். இது எல்லாத்தையும் ஸ்டடி பண்றது தான் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா டாக்ஸானமி. இப்போ ஒரு உயிரினம் வந்து இப்போ இப்போ பாலூட்டிகளா இருக்கு, முதுகெலும்பிகளா இருக்கு அப்படின்னும் போது அதோட ஹேபிட்ல இருந்து, அதோட உணவு முறையில இருந்து, அது என்னென்ன பண்ணுது, இது எல்லாத்தையுமே சேர்த்து சொல்றதுதான் என்னது டாக்ஸானமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இந்த பைனாமியல் நாமல் கல்ச்சர் இரு பெயரட்டு முறைக்கு தான் இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன்னு சொன்னல, என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. மேக்னிஃபெரா இண்டிகா. மேக்னிஃபெரா இண்டிகான்றது நம்ம மேங்கோ தான் நம்மளோட நேஷனல் ஃப்ரூட். அப்போ மேக்னிஃபெரா இண்டிகா, அதுல மேக்னிஃபெரான்றது ஜீனஸ், இண்டிகான்றது ஸ்பீஷியஸ். ஸோ இது ரெண்டுமே அப்போ வந்து என்ன, ஸ்பீஷியஸ் பிளானட்டாரம், ஜீனஸ் பிளானட்டாரம், சிஸ்டமா நேச்சர், இது 3மே எழுதின அந்த புக்ஸ் எழுதின யாரு, கரோலஸ் லினேயஸ். இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜீனஸ் எல்லாம் கார்ல போகுது, ஸ்பீசிஸ் எல்லாம் கார்ல போகுது, சிஸ்டமா கார் ஓட்டணும். ஓகேங்களா, இந்த பைனாமியல் நேம் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா கேஸ்பர் பெர்லின் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அவர் தான் வந்து உருவாக்குனது. இது இப்படி உருவாக்குனது வந்து கரோலஸ் லினேயஸ். அதை வந்து ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தினது, இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து கேஸ்பர் பெர்லின். ஓகேங்களா, பைனாமியல் சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது. இப்போ பாருங்க, இது உங்களுக்கு கரெக்டா கொடுத்துருக்காங்க. இன்ட்ரடியூஸ்டுன்னு கேட்டாங்கன்னா கேஸ்பர்ட். இதே வந்து இம்ப்ளிமெண்ட் நடைமுறைக்கு கொண்டு வந்தது யாருன்னா லினேயஸ். ஓகேங்களா, லினேயஸ் தான் நடைமுறைக்கு கொண்டு வந்தார். அது எந்த புக்ல, ஸ்பீஷியஸ் பிளானட்டாரம்ன்ற புக்ல. ஓகேங்களா, இது எப்படி இப்போ பைனாமியல்னா இரு பெயரட்டு. அப்போ இரு பெயரட்டுல நம்ம என்னென்னு பார்த்தோம், ஜீனஸும் ஸ்பீஷியஸும் பார்த்தோம். அப்போ ஒண்ணுதான் ஸ்பீஷியஸ், கடைசியா இருக்கிறது தான் ஸ்பீஷியஸ். அப்போ ஸ்பீஷியஸ் பிளானட்டாரத்துல தான் அவர் அந்த பைனாமியல் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காரு. யாரு, கரோலஸ் லினேயஸ் கொண்டு வந்திருக்காரு. ஓகேங்களா, இதான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியம். பைனாமியல் நாமன் கல்ச்சர், அதோட கிளாசிபிகேஷன், அது ரெண்டுத்தையும் சேர்த்துதான் டாக்ஸானமின்னு சொல்லுவோம். டாக்ஸானமியோட ஃபாதர் வந்து கரோலஸ் லினேயஸ். ஓகேங்களா, அடுத்து இப்போ நம்ம வந்து 2 கிங்டம் கிளாசிபிகேஷன் தான் கரோலஸ் லினேயஸ் பண்ணாருன்னு சொல்றோம். இப்போ 3 கிங்டம் கிளாசிபிகேஷன் யாருன்னா எர்னஸ்ட் ஹிக்கேல். அவர் வந்து என்னென்ன பிரிச்சிருக்காருன்னா புரோட்டிஸ்டா, பிளான்ட், அனிமல்னு பிரிச்சிருக்காரு. அதே வந்து 4 கிங்டம் கிளாசிபிகேஷன்னா வந்து
ஹோப், 4 பக்கமும் ஹோப் இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. 4 பக்கமும் நமக்கு ஹோப் இருந்தால் தான் நம்மளால வின் பண்ண முடியும். அப்போ 4 பக்கமும் ஹோப் இருக்கணும். ஓகேங்களா? 3 த்ரீ கிங்டம் கிளாசிஃபிகேஷன்னா ஹூக்கேல்னு வராங்கல்ல, மும்மரமா ஹூக்ல குத்துறாங்க அப்படி. மும்மரமா ஒரு விஷயம் இப்போ நம்ம ஹூக்ல ஏதோ ஒன்று கோக்கணும், இல்லை ஏதோ ஒன்று பண்ணோன்னா எப்படி பார்ப்போம், அதை நம்ம மும்மரமா பண்ணாதானே நம்மளால அதை இது பண்ண முடியும். அதனால அப்போ மும்மரமா ஹூக்ல கோக்குறாங்க. 3 த்ரீ கிங்டம் கிளாசிஃபிகேஷன் வந்து எர்னஸ்ட் ஹெக்கில். இதே வந்து 4 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் 4 பக்கமும் ஹோப் வேணும், ஹோப் லேண்ட். ஓகேங்களா? 5வது விக்கெட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 5வது விக்கெட்டு அவுட் ஆயிட்டார் அப்படின்ற மாதிரி 5வது விக்கெட் எடுத்துட்டோம். அப்போ 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் யாருன்னா 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் யாருன்னா விக் டேக்கர். இவர் வந்து மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட், அனிமல். இப்போ நமக்கு தெரிஞ்ச 3 ஸ்பீஷியஸ் என்னது? நார்மலா ஃபங்கை நமக்கு தெரியும், பிளான்ட் தெரியும், அனிமல் தெரியும். மொனிரா புரோட்டிஸ்டா. ஓகேங்களா? மொனிரா புரோட்டிஸ்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே 4 கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ல ஃபங்கை மட்டும் வராது. ஃபங்கை வந்து 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் 5 ஃபங்கை, அதனால 5 FIVE ஃபங்கை. அப்போ 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ல தான் ஃபங்கை வரும். அப்போ அந்த ஃபங்கை இல்லாம மீதி வர்றது எல்லாமே என்னது? 4 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். அதே 3 கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ல புரோட்டிஸ்டா வரும், மொனிரா வராது. மொனிரா வராது. 3 கிங்டம் மொனிரா வராது. PPA ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 கிங்டம்ல புரோட்டிஸ்டா வரும், பிளான்ட் வரும், அனிமல் வரும். 4 கிங்டம்ல ஃபங்கை மட்டும் வராது. அப்போ ஃபங்கை வராதுன்னா மொனிரா, புரோட்டிஸ்டா, பிளான்ட், அனிமல் வரும். 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட், அனிமல் எல்லாமே வரும். இது எல்லாமே ரொம்ப முக்கியம். 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் பண்ணது கரோலஸ் லினேயஸ், 3 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் பண்ணது எர்னஸ்ட் ஹுக்கல், 4 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் பண்ணது ஹோப் லேண்ட், 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் பண்ணது விக் டேக்கர். 2 கிங்டம்னா நமக்கு ஞாபகம் வந்துடும். மும்மரமாக தான் ஹூக்ல ஏதாவது பண்ணுவோம். 4 பக்கமும் ஹோப் வேணும். 5வது விக்கெட். ஓகேங்களா? அடுத்தது நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.